போயஸ் கார்டன் இல்லத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக அரசியல் சூழல் குறித்தும் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு குறித்தும் அதிரடியாக விளக்கங்களை அளித்து 2 நாட்கள் நிறைவடைந்தன. ஆனால் இந்த பிரஸ் மீட் ஏற்படுத்திய அரசியல் அதிர்வலைகள் இன்னும் அடங்கலை. குறிப்பாக கடந்த 48 மணி நேரமாக சமூக வலைதளங்களில் ரஜினிகாந்துக்கு எதிராக அரங்கேறி வரும் திட்டமிட்ட சைபர் தாக்குதல்களை தமிழக டிஜிட்டல் அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ரஜினிகாந்தின் பிரஸ் மீட் வெளியான சில மணி நேரங்களில் இருந்தே எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் ரஜினிக்கு எதிராக தடித்த வார்த்தைகளுடனான கமெண்ட்டுகள் குவிய தொடங்கின. கடந்த 2 நாட்களாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை 3 மணி போன்ற அசாதாரணமான நேரங்களிலும் ஒவ்வொரு நிமிஷமும் ரஜினிக்கு எதிராக திட்டமிட்ட நெகட்டிவ் கமெண்ட்டுகளை பதிவிட்டு வராங்க. டிஜிட்டல் ஊடக வல்லுநர்கள் இதை உற்று நோக்கும் போது இவை சாதாரண மனிதர்களான சாத்தியமான வேகத்தில் முன்னரே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட அன்ரியலிஸ்டிக் பாட் கணக்குகள் மூலமாக இந்த நெகட்டிவ் அலை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு வருது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒரே மாதிரியான வாசகங்கள் கொண்ட கமெண்ட்டுகள் வெவ்வேறான போலி பெயர்களில் இருந்து வினாடிக்கு ஒன்றாக தூவப்பட்டு வருது. செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜய் சிஎமானது குறித்து ரஜினிகாந்த் பேசும்போது எம்ஜிஆர், என்டிஆர் செய்த சாதனைகளை விட விஜயன் சாதனை பெய்து சக்தி வாய்ந்த மத்திய அரசும் இருபெரு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கார் என்று சொன்னார். மேலும் விஜய் மீது தனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்றும் தனக்கும் விஜய்க்கும் 25 ஆண்டு தலைமுறை இடைவெளி இருப்பதனால போட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பேசியிருந்தார். மக்கள் மத்தியில் விஜய் மீது பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவர் திறம்பட செயல்பட மக்கள் அவரை குறைத்து 2 ஆண்டுகளாச்சு அவரை நிம்மதியாக விட வேண்டும், உடனே தீர்ப்பு எழுதக்கூடாது. அதே போல அவருடைய கட்சி தொண்டர்களும் ஆதரவாளர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறுகள் நேரடியாக விஜயை பாதிக்கும் என சொல்லியிருந்தார். இந்த கருத்து கையில் எடுத்துக்கொண்டு தான் ரஜினிகாந்த் 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுங்கள் என்று சொன்னதை நிர்வாக திறமையை குறைத்து மதிப்பிடுவது போல சமூக வலைதளங்களில் ஒரு தரப்பினர் தீவிரமாக பகிர தொடங்கினாங்க. திரைத்துறையிலும் சரி, தற்போது அரசியலும் சரி, ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இல்லை என்று சொல்லப்படுது. இந்த சூழலில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜயின் இந்த ஆரம்பகட்ட அரசியல் நகர்வுக்கு மத்தியில் ரஜினியின் போயஸ் கார்டன் பிரஸ் மீட் பேசும் பொருள் விவாதமாக மாறியிருக்கு. மேலும் தற்போது ரஜினிக்கு எதிராக 3 மணி நேர பாட் அட்டாக் நடப்பது தமிழக டிஜிட்டல் அரசியல் களம் எவ்வளவு ஆபத்தான திசையில் நகர்கிறது என்பதை காட்டுவதாக நடுநிலையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றாங்க. உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் என ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து கோரிக்கை வச்சிருக்கவங்க. ஆனால் இதற்கு விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.